உங்களுக்கு என்ன நண்பர்களே, இங்கே இருக்கிறீர்களா? நான் வாங்கிக் கொள்கிறேன். ஓ, வணக்கம் வணக்கம். இதோ உங்கள் பணம். என்ன கிடைத்திருக்கிறதோ பார்க்கலாம். வா, அவள் கொஞ்சம் ரத்தம் ஊற்றி வருகிறாள். சரி, நான் கவனமாக இருக்கிறேன். என் பேடி பேட் பகுதி போல் தோன்றுகிறது என்று நான் கண்டுபிடித்தேன். ஒரு துருவி, அது ரொம்ப குழு. வெளியே போவோம். அருமை. எனக்கு எதிர்காலம் அழகான பேட்ரூம் இருக்கும். எங்க அப்பா ஏன் எனக்கு கருவிகளை எப்படி உபயோகிப்பது என்று கற்றுக் கொடுத்தார் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இப்போது என் கலக்கலான படுக்கையை முழுமையாக உள்ளமைக்கிறேன். என்ன, எப்படி அந்த ஏழை நபரின் அறை என் அறையை விட நல்லதாக இருக்கும்? நானும் ஒரு சொப்பு அறையை ஆர்டர் செய்ய போகிறேன். உஃபு, இது என்னுடைய டெலிவரி. மாலை வணக்கம். இதோ உங்கள் பணம். அறை மாடிப்படியில் 3வது கதவு. நான் சிறந்த அறைக்காக காத்திருக்கிறேன். பாக்கிறியா மேரி? என் அறை வெறும் வினாடிகளில் சீரானது. என் பொம்மைகளை கவனமாக பார்க்கவும், அவை எனக்கு மிகவும் முக்கியமானவை. ஆமாம், இதுதான் நன்றாக உள்ளது. அழகான படம். அது அருமை. ஓ, இங்க ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள இங்க விளையாட இருக்கிறா. காற்று ஓரளவுக்கு தீவிரமில்லாமல் உணர்கிறது. எனக்கு ஒரு பெரிய யோசனை வந்துவிட்டது. எனக்கு இந்த வண்ண மிகுந்த திரைகளை வேண்டும். சரி, இது என் அறையிலும் அழகாக இருக்கும். நான் சுவர்களை அலங்கரிக்க வேண்டும். நான் ஒரு அற்புதமான யோசனையை உருவாக்கினேன். ஆஹா, இதோ என் பைகள் ஏதோ இருக்கிறது. பாருங்க, கத்தரிக்கோல் மற்றும் கார்ட்போர்டு. அந்த புஷ்ப அச்சு அருமையாக இருக்கிறது. என்னிடம் சிறிது பொடி இருக்கிறது. என்ன செய்ய? நீங்கள் அறிவீர்கள், எல்லாம் நிறத்தின் மீது. என்னுடைய பிடித்த தூரிகையை பயன்படுத்துவோம். அது அவ்வளவு கடினம் அல்ல. இது இன்னும் அழகாக தெரிகிறது. எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது. அவள் அந்த பூக்களோடு எதைத்தான் எதிர்பார்க்கிறாள்? மற்றொரு சூப்பர் ஐடியா. இதில் என்ன இருக்கிறது? காலியான ஐஸ் கண்டம் குச்சிகள். எல்லா விதமான சிறந்த பொருள்களுக்கும் நல்ல ஒருக்கியை நாம் உருவாக்கலாம். அருமை. என் அறை இப்போது பேரழகாக தரத்தில் இருக்கிறது. ஆனால் அடுத்தது என்ன? எனக்கு தெரியாது. இது ரொம்ப வசீகரம் இல்லை. அதற்கு மேலும் எங்களுக்கு தேவை. இது மிகவும் நல்லது. எவ்வளவு வசதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது பார்க்கவும். ஏதோ ஆக்டிவேஷனுடைய குறைவாக தேங்கிறது. ஓ, இதில் ஒரு பெரிய பாய் செய்ய போகிறேன். அற்புதம். ஓ, இது கொஞ்சம் முறுக்கு. ஐயோ, பிங்கோ! நான் 6 முழுக்க எனக்கு பழக்கமாக வைத்துக் கொள்வேன். இதனை வெறும் பாதுகாப்பாக கட்டுகிறோம். ஹாய் எம்மா. என்ன? இல்லை. ஏய் அங்கே நண்பர்களே, எனக்கு வா. பிரயோஜனம் இல்லை. பசி, அவங்க இருக்காங்க. நான் ஓடிறேன். ஹை ராஷல் மற்றும் ஜேசிகா. எனது ஏழை கூரணையை மேரியை சந்திக்க விரும்புகிறேன். உங்களுக்கு அவளை வணக்கம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு என் குழு ரூமை காண்பிக்கிறேன். நம்ம ஓய்வெடுக்கலாம். இது அற்புதமாக இருக்கிறது. அங்கே மேரிக்கு இடமில்லை. என்னோட ரூம் அருகே கூட வரக்கூடாது. அது சரி. போன நேல்குள் நான் ஏதேனும் செய்ய போகிறேன். அந்த அடையாளம் நான் பயன்படுத்தக்கூடியதாக தோன்றுகிறதே. அதை விடுங்கள். சரி, இன்னும் என்ன இருக்கிறது என்னிடம்? ஒரு கோக் பாட்டில பக்கமாக எடுத்துக்கொள்ள. ஓ ஓ ஐயா, என்னால் அதற்கு தேவைப்பட உள்ளது.
மீண்டும் எனது வீடு வந்து விட்டேன். இங்கே கோக் பாட்டில்களை வைக்க வேண்டும். இதை நான் ஒரு மேசையாக பயன்படுத்தலாம். அதற்கு மேலே எனது சிறிய கரடியை வைக்க போகிறேன். அல்லது கொஞ்சம் இனிப்பு. அதை யார் விரும்ப மாட்டார்கள்? என்ன? ஏன் அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள்? சரி பெண்களே, இப்போது நாம் கரையாக்கேவை அதிகபட்ச முறையில் இயக்குகிறோம். ஓ நான் என்ன? இப்போது இது மிகவும் ஒலியாக இருக்கிறது. அதை எப்படி நிறுத்துவது? எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். அவர்கள் என்னை பித்து பிடிக்க வைக்கிறார்கள். பாதுகாப்பு, தயவு செய்து உதவுங்கள். என் கிராம மகள் சத்தமாகவும் கடுமையானவும் கொண்டாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் இத உடனே தீர்க்கலாம். நீங்க பெண்கள் என்ன செய்றீங்க? நீங்க சத்தம் செய்ய முடியாது. என்ன? மன்னிக்கவும். ஆமாம், ஆனால் உங்களுக்கு நான் உதவி செய்ய முடியாது. என்ன? சரி, நான் அதை என் குடைச்சலாக செய்து பயட்டி. பிங்கோ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு ஒரு பலூன் கிடைச்சது. அதை ஊதிவிட்டு சுற்றுகளுக்கு நட்டு விடுவோம். எம்மாவின் நண்பர்கள் என் இடத்திற்கு வர விரும்புவார்கள். மேலும் அந்த சிஸ்க் ஒரு குளிர்யான பிரகாசமான துண்டாக இருக்கும். இது என்னுடைய டிஸ்கோ பந்துக்கு பொருத்தமாக இருக்கும். முக்கியமாக சத்தமான இசையுடன் வருவோம். அங்கே வாலிப மன்றத்தில் சேர். ஓ ஆ, என்ன நடக்குது? இன்னொரு பார்ட்டியா? மன்னிக்கவும் நண்பா, நாங்களும் ரூம்மேட் வீட்டுக்கு போறோம். ஹை மேரி, ஆடலாம் வாங்க. ஓ, அவர்கள் என்னை விடுத்து விட்டார்கள். சரி, இது கணக்கில் காண்டு வருகிறேன். ஹே, இது பாருங்கள், என்ன அருமையானது. நான் இதை வைத்துக் கொள்கிறேன். எனக்கு உண்மையில் ஒரு செலபிராணி வேண்டும். எனவே நான் மிகவும் சலிக்க மாட்டேன். எனக்கு ஒரு அருமையான கார்ட்போர்டு வீடு எப்படி செய்வது என தெரியும். முதல் துண்டுகளை வெட்டுவோம். அற்புதமான வீடு. கான்டாப்டத்திற்கு மல்லிகள் கண்டிப்பாக தேவைப்படும். கூகாப் மற்றும் பெயர் குறியீடு. நீயே மிக்கி ஆக போகிறாய். வீட்ல யாராவது இனியவள, நீ இப்போ என் சிறந்த நண்பன். எனக்கும் ஒரு செல்லம் வேண்டும். எதையாவது பாஷப்போம். உலகத்திலேயே அழகான செல்லம் வேண்டும். ஓ, எங்கே? வெல் நாய்களே, நீங்க பாதமா இருக்க போறீங்க. நான் உங்க புதிய உரிமையாளர். சரி, உங்க முடி சீவ போறேன். எனக்கு அழகா இருக்கிறது போல நீங்களும் அழகா இருப்பீங்க. நம்ம சில பீர் அகராக்கல்களை பயன்படுத்தலாம். ஆச்சரியம், நீ ஒரு மில்லியன் பக்குகள் போல இருக்கிறாய். இதோ உன் விதையன், என் சீமாட்டி. நிச்சயமாக நீங்கள் விரும்புவீர்கள். இது நிறைய அன்பு. அப்படி செய்யலாம். நாங்கள் ஒருவர் இருக்கணும். நீங்க திருப்தியடைய செய்ய வேண்டும். எனக்கு பற்றி உறுதியாக செய்யணும். எங்களை அவசரமாக சுத்தம் செய்ய வேண்டும் மற்றும் இந்த வீட்டை சீராக்க வேண்டும். அந்த இறந்த பறவை இங்கே சேர்ந்திருக்க கூடாது. பேயான்றே ஒரு வாழைப்பழத்தின் தோலும் இல்லை. ஆரோ, நல்ல யோசனை. எனது பையில் எத்தனை பெரியன்சில்ஸ் மார்க்கர்கள் இருக்கின்றன? நான் வீட்டை நிறமிட்டு விடலாம். எனக்கு மஞ்சள் விளங்குகிறது. ஆமாம், சேனை நிறமாக சுவர்களை வரைவோம். நான் கூரையை சிகப்பு நிறமாக செய்ய வேண்டும். முன்புறம் என் பென்சில்களால் அழகான சாளர சட்டங்களை நீங்கள் செய்யலாம். இப்போதுதான் நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்க போகிறீர்கள். உதவி. ஆஹா, 1 2 திருத்தங்களை சேர்ப்போம்.
நான் இதை மஞ்சளாக போடப் போகிறேன். நாங்கள் சிறப்பு கார்டுகளை உருவாக்கப் போகிறோம். இது புல்வெளிக்காக. நான் இப்போது என் மைதானத்தில் விளையாட முடியும். இது மிகவும் பரவசமாக உள்ளது. நிகோல் தனது புதிய வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஹாய் செய்தி, இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நான் மரத்தை முற்றிலும் மறந்துவிட்டேன். அது உடனடி பராமரிப்பு தேவைப்படுகிறது. ஆகவே நான் அதனை பாசனம் செய்ய போகிறேன். எவ்வளவு மென்வழியான வாசனை. நிக்கோலின் வீடு ஏன் சிறந்தது? ஹலோ இதுவே நாங்க கீழே சரியா வந்து வருகிறோம். உங்களுக்கு என்ன வேண்டும்? அது சாத்தியமே. ஒரு நிமிடம். உங்களுக்கு இளஞ்சிவப்பு பிடிக்குமா? பொன்னை கூற்று பிடிக்கும். என் வீடு என் பொன்னை போல ஒளியும் பிரகாசமும் கொண்டதாக இருக்கட்டும். நீங்கள் யார்? ஹே, இது என் வீட்டுக்கு தங்கம். எனக்கு கிடைத்தது. எல்லாற்றையும் வென்று விடுங்கள். இப்போ ஒத்திருக்கும். நாம் அந்த பொன்களை உருக்க வேண்டும். ஹா, மலிவு எரியும் குடுவை வந்துவிட்டது. மிக அற்புதம். அதை கூரை மேல் ஊற்று. மனத்தை வெளிப்படுத்துவோம். அற்புதம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப அருமையா தெரியுது. செல்வம் உழுன்னு. ஆமாம், மோசமில்லை. ஆஹா, எனக்கு புரிகிறது. உங்களுக்கு கொஞ்சம் அதிக அலங்காரம் வேண்டுமா? சரி, இது நல்லா பார்க்குது. பாருங்கள். பிராவோ மைக், நீ சரி. செஞ்சுட்ட. ஒரே நிமிஷம். எது நிறம் உங்களுக்கு பிடிக்கிறது? உங்கள் தேர்வு ஒப்பிட முடியாதது. ஆனால் கம்பளம் எப்படி? அப்புறம் மரங்கள். ஆன ஒரு மரம். அது செய்யப்படும் மிஸ் ராக்ஸி. அப்படியா? ஓ, அந்த வாடை. இது எனக்குள் கிறுக்கைத்தனம் உண்டாக்குகிறது. அற்புதம். இதோ உங்களுக்கு பரிசு. இது போதுமா? பார்க்க தாராளமாக. நன்றி மிஸ். எல்லாம் சரியாக இருப்பது போல தெரிகிறது. என்னுடைய வீடு இறுதியாக முடிந்து விட்டது. தினம் ஒரு அழகா. எவ்வளவு அழகாக இருக்கிறது. உண்மையா? அது என்ன? பரவாயில்ல. நாம் சில உள்துறை வடிவமைப்பு வேலைகளை செய்ய வேண்டும். நான் எங்கு தொடங்க வேண்டும்? நீங்கள் செய்யவில்லை. நன்றி. என்ன செய்கிறா? வணக்கம் தங்கை. உன் ஐஸ்கிரீம் காக்கிகைகளை தரலாமா? நன்றி. தாய் கோபப்பட மாட்டீர்கள் என நினைக்கிறேன். அவரை அருகே எடுத்துச் சென்றால். இனிய கனவுகள். சிறப்பு. போகலாம். ஓ, இதே போல் இந்த சாலை குறி தேவைப்படும். மேலும் காலியான கோக் பாட்டில்களும். இப்போது எனக்கு வேண்டிய எல்லாவற்றும் இருக்கின்றன. முதலில் என் குண்டு முழங்கா பொம்மைக்கு ஒரு குளிர்ந்த மேசை செய்வேன். நான் காலியாக இருக்கும் கோக் பாட்டில்களை அதற்காக பயன்படுத்த போகிறேன். மேலும் ஒரு நிறுத்தம் குறியீடு அடையாளமும். வாவ், இது நம்ப முடியாதது. நல்லதே. வணக்கம் என் கரடி. இதோ உங்களுக்கான புதிய வீடு. அற்புதமான பெருமூச்சு. நான் உபயோகிக்க பார்கை அள்ள முடியாது. ஆனால் நீங்கள் வண்ணவான ஆடைகளில் இருந்து அழகான பாய் தயாரிக்க முடியும். இதை எப்படி செய்வது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இது சுவை கர்சு மாதிரி இருக்கிறது. சூப்பர். எனக்கு இது பிடிக்கும். இது மறுமையானது. உலர் கதிர்வீதிகளுக்காகவும் பாலிகெல்ப தோசைகளுக்காகவும் ஐஸ்கிரீம் அட்டை குச்சிகள் பாட்டில் ஏரியில் சிறந்த தட்டு போலவே இருக்கும்.
அப்படியே போட்டாச். இது அற்புதமாக இருக்கிறது. ஆனால் இந்த சுவர் கிருமியாக இருக்கிறது. அதை அழகாக மாற்ற நான் உடனே என் வண்ணமான ஒட்டிக்கொள்வதை பயன்படுத்த வேண்டும். அவற்றையெல்லாம் போட்டு விடுவோம். உள்ளே சென்றோம். இப்போது இது மூடப்பட்டுள்ளது. அடுத்தது, ஆஹா, இந்த கண்ணாடி. நான் அதை சுவரில் தொங்க விடுவேன். மஞ்சள் நிற டேப். நான் என்ன செய்பவென்று உங்களுக்கு தெரியுமா? இது எனது இனிய மஞ்சளின் நிறம். பாருங்கள், இது ஒரு சிறப்பு டேபிள் போல உள்ளது. அதை பாருங்கள். எல்லாரும் இதுதான் சிறிய ராஜகுமாரியின் வீடு என்பதை அறியேன். நான் எனக்கு ஒரு கிரீடம் வரைய உள்ளேன். எது? இந்த பீதியூட்டும் உயிர் என்ன? டைம். ஒரு இளவரசரா? அதுவும் நகைச்சுவையாக இருக்கிறது. ராக்ஸி, என்னிடம் அருகே வராதே. அமைதி. என் சிறிய வீட்டை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. முதலில் நான் ஒரு மெல்லிய கம்பளியை வாங்குவேன். அதில் இலகுவாக சாய்ந்து கேளலாம். அதன் பிறகு இந்த அழகான தங்க திரைமைகளை ஒரு சியால் எழுத்துடன் ஓட்டுவேன். இதனால் யார் இங்கு சியால்வில் அதிகம் செல்வம் உடையவர் என்று அனைவரும் அறியலாம். அற்புதம். என் அற்புதமான அலமாரிக்கு கடல் சிப்பிகள் இல்லை. என் கிரீடத்திற்காகத்தான். பிரின்ஸும் நானும் சேர்ந்து எடுத்த நினைவூட்டும் புகைப்படங்களால் என் புதிய வீட்டின் சுவர்களை அலங்கரிப்பேன். பை. மேலும் என் சிம்மாசனம். இங்க ஆண்டி அரேசியோர்ச்சாம் during Arachirisaurus இறுதி ஒப்பந்தங்கள். இப்பயாவது நான் உட்கார்ந்து இந்த அழகை பாராட்ட முடியும். இந்த ஆடம்பரமான மேக்கோவரை பாருங்கள். இப்போது இது சிறந்தது. கூல். கண்ணாடியில் இருக்கிற இந்த அழகி யார்? அவரை உடனே படம் எடுத்து அக்கம் பக்கத்தினருக்கு காட்ட வேண்டும். வணக்கம். நான் அழகாக இருக்கிறேன். ஆம், அனைவரும் இதை பற்றி அறிந்திருக்க வேண்டும். ராக்ஸி மீண்டும் தனது மேக்கப்பை காட்டிக்கொள்கிறாள். அடியா. நீங்கள் இல்லை, அதை பண்ணாதே. ஒருபோதும். நிக்கோல்ஸ் சொந்த நிலத்துல என்ன செய்து கொண்டிருப்பாருன்னு எனக்கு ஆச்சரியம். அவர் தேநீர் குடித்துக் கொண்டிருக்கிறார் போல. நானும் தேநீர் குடிக்க விரும்புகிறேன். ஹலோ, நான் ஒரு பார்ட்டி வைக்க விரும்புகிறேன். எங்கே அம்மா? இசைக்கான ஸ்பீக்கர்கள். இருக்கும். ஒரு டிஸ்கோ பால். அவனுக்காக விளக்குகளை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஜே தேவை. நீங்கள் இருவரும் நடமாடும் மேடையை ஓளிர காட்டுங்கள். அருமையான வேலை. இதோ உங்களது பணம். ஓ, பிரிட்டனி, வணக்கம் நண்பரே. உன்னை பார்க்க மிகவும் மகிழ்ச்சி. என் கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சி செய்யலாம். என்ன எச்சரிப்பது? இசை மிகவும் உயரமாக இருக்கிறது. வணக்கம், பாதுகாப்பு. என் அயலவர்கள் ஒரு விருந்தனை கொண்டாடுகிறார்கள். ஏய், என்ன நடந்தது? அவர்கள்தான். உங்கள் இசை மிகவும் சத்தமாக இருக்கிறது. நாம் இதை இப்போது கண்டுபிடிப்போம். மிஸ், ஓ, இனி சப்தம் இல்லை. நான் உங்களை கவனித்துக் கொள்கிறேன். நான் மன்னிக்கவும், ஆனால் என்ன நிமிடம், உங்களுக்கு என்னிடம் ஒரு விஷயம் உள்ளது. நான் பணம் கொடுத்தால் எப்படி? வாவ், சரி மிஸ், தொடருங்கள். ஓஹோ, அப்போலோஸ், நான் சென்று விட்டேன். யா, பட்டாசுகள் பற்றி தீ என்ன? அருமை. கூட்டம்
வாங்க ஆரம்பிப்போம். எங்களுக்கு ஒரு தீ அணைப்பு சாதனம் இருக்கிறது. அது வேலை செய்தது. எனக்கு மிகவும் பயமா இருக்கிறது. மம்மா மியா, இது சாதாரண என்னால என் புதிய வீட்ல என்ன நடந்தது? நிக்கோல், நான் உன்னிடம் தங்கி இருக்கலாமா? தயவு செய்து. கண்டிப்பா. உங்களுக்கு செய்ய வேண்டுமா? நான் பகிர முடியும். இதோ ஒரு சாய் கூட்டம். எனக்கு தோன்றுகிறது அனைவரும் தயாராக உள்ளனர். இந்த முறை பேபி பிரிட்னி என்ன விரும்புகிறாள்? பிரிட்னி, வா, எங்களுக்கு காட்டு. எனக்கு ஒரு பர்கர் வேண்டும். நீ எனக்கு ஒன்று செய்யவா? அதை விட எளிதாக இருக்க முடியாது. ஹே, உன் பல்லை என் மேல் காட்டாதே. ஓ, நீ என்னை கிண்டல் செய்ய முடிவு செய்தாய், முட்டாள் ஜாம்பி. என்னை பயப்படு, மரணமடையவனே. இந்த பன் மிகவும் மோசமாக இருக்கிறது. சிவப்பு நிறமுடையது மிகவும் நல்லது. கருப்பு பன் குளிர்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு தோல் எனக்கு அதற்கு தேவையில்லை. ஜாம்பி, நீ கொஞ்சம் கவனமாக இருக்க முடியுமா? ஓ சரி, அங்கே என்ன இருக்கிறது? கொஞ்சம் பூண்டு. வாம்பயர், உனக்கு இது வேண்டுமா? நீ வித்தியாசமாக பதிலளிக்கிறாய். சரி, எங்கே என் பன்? ஆஹா, இது எனக்கு தேவைப்படும். சரியானது. அழுகிய மணமும் அழகான பச்சை நிறமும். புதன்கிழமை பாரு. வாம்பயர், உனக்கு இது பிடிக்கிறதா? ஓ, உங்களுக்கு எதுவும் புரியவில்லை. எனக்கு காய்கறிகள் தேவை. அவற்றை நறுக்குவோம். நான் நீண்ட நேரமாக நிலத்தடியில் இருந்தேன். ஓ, என் கைகள். ஓ, மன்னிக்கவும் வாம்பயர். ஓ வென்ஸ்டே, என்னை கொல்லாதே. நான் மிகவும் மன்னிக்கிறேன். இது எல்லாம் இரத்தத்திற்காக. சரி, சமையல் செய்ய நேரமாகிவிட்டது. எனக்கு இந்த சாலட் வேண்டும். இது சிறந்தது. ஜாம்பி நகரு. அவர்களை பயமுறுத்துவது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. சரி, கொஞ்சம் சாலட், கொஞ்சம் தக்காளி மற்றும் நிச்சயமாக சரியான பச்சி. இதற்கு ஒரு வடிவம் கொடுக்க வேண்டும். மேலும் நமக்கு சில சீஸ் தேவை. அதை நான் செய்வேன். ஸ்டீவ், அதை பாருங்கள். ஓ, வணக்கம் பழைய நண்பா. என் பர்கரில் கண்கள் அருமையாக இருக்கும். ஓ, எனக்கு சுவை தேவை. சரி, நாம் மிளகாய் சேர்க்க போகிறோம். ஆம், பாருங்கள், இது கொம்புகளும் ஆகும். கூல். இப்போது நான் உங்களுக்கு உண்மையில் குளிர்ச்சியான ஒன்றை காட்டுகிறேன். என் பலகை எங்கே? இங்கே. இதில் ஒரு நிலக்கரி வைத்து அதை 1000 வோல்ட் மின்சாரம் கொடுக்கிறோம். உங்கள் கண்ணாடிகளை அணிய மறக்காதீர்கள். ஆமாம், கட்லெட் வேகமாக சமைக்க சரியான சூடு. ஓ, இது மிகவும் வலிமையானது. ஆனால் நாங்கள் முடித்து விட்டோம். எல்லாவற்றையும் பர்கரில் வைக்கிறோம். நான் சீராக இருக்கிறேன். நீ சால்வது உறுதியா வென்ஸ்டே? ஓ, அது குளிர்ந்திருக்கிறது. ஹே, ஓ, அது மிகவும் வலிமையானது. இனி எனக்கு கட்டணம் செலுத்த வேண்டாம். நான் சரியாக இருக்கிறேன். ஓ, அது நன்றாகவே தெரிகிறது என்று நினைக்கிறேன். அதை அங்கேயே வைக்கலாம். மற்றும் நாங்கள் ஒரு ரகசிய பொருளை சேர்க்க போகிறோம். ஓ ஆம், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். சரி, குழந்தைக்காக எல்லாம். அது பயங்கரமா இருக்கிறது. நான் பழைய நல்ல கேட்சப்பை பயன்படுத்துவேன். அது உங்களின் அறியப்படாத வைரஸ்களை விட ருசிகரமாக இருக்கும். ஆம், நான் கொஞ்சம் கவனம் சிதறி இருக்கிறேன். உண்மையில் நான் அதை அலங்காரத்திற்காக தேவைப்படுகிறது. இங்கே கண்கள் உள்ளன. மேலும் எனக்கு ஒரு அற்புதமான சிலந்தி பர்கர் கிடைத்தது. பேபி பிரிட்னி, நீ தொடங்கலாம். ஓ, அது என்ன? ஓ, என் கடவுளே. ஜாம்பி எனக்கு ஒரு கை கொடுக்க முடிவு செய்தது. அவனுக்கு அது பிடிக்கவில்லை. நான் அதை என் ஆன்மா படுக்கையில திருப்பி வைக்கிறேன். அடுத்தது என்ன? இது மிகவும் அழகாக தெரிகிறது. நான் விரைவில் இதை முயற்சிக்க வேண்டும். ஓ, ஏன் இது இவ்வளவு விசித்திரமாக சுவைக்கிறது? அதில் கச்சா பட்டி இருந்ததா? ஓ இல்லை. இது அருவருப்பாக இருக்கிறது. ஓ, புதன்கிழமையின் பர்கர் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். சரி, இந்த சிறிய கால்பதம் முயற்சிப்போம். சிப்ஸ் நல்லது. பர்கர் அது ரொம்ப சுவையாக இருக்கிறது. வெற்றியாளர் வென்ஸ்டே.
ஆம், நான் வெல்லப் போகிறேன் என்று தெரிந்தது. ஓ, அது பயங்கரமாக இருக்கிறது. என் முடி, அதை சரி செய்ய வேண்டும். என்னை நகையாடுவதை நிறுத்துங்கள். இந்த சுற்றில எனக்கு கேக் வேண்டும். என்ன? நான் தோற்றுவிட்டேன். செய்வேன். புதிய இரத்தம் நான் செய்வேன். எளிது. ஹஃப் ஹஃப், என் தலை எங்கோ போய்விட்டது. புதன்கிழமை. ஓ, பரவாயில்லை. நான் தொடங்க போகிறேன். என் கேக்கிற்கான ஒரு மேல் தோலை செய்ய வேண்டும். எனக்கு சில முட்டைகள் தேவை. என் பொம்மைகளோட விளையாட கூடாது அப்படின்னு எத்தனை முறை சொன்னேன். அதை நிறுத்து. ஓ, உனக்காக ஏதோ இருக்குது. இது ஒரு சிறப்பு டிராம்போலின். இவன் ரொம்ப அழகாக இருக்கிறான். நான் சொல்ல வர்றது அது அருவருப்பாக இருக்குது. சமையலுக்கு திரும்புவோம். கொஞ்சம் மாவு சேர்க்க வேண்டும். கை, இது மிகவும் அதிகம். வெளியே போ. ஓ, அது என்ன சொன்னேன் கேள்விப்பட்டாயா? நான் உன்னை சாப்பிட போகிறேன். புதன்கிழமை. அது என்ன? பரவாயில்லை. நான் எங்கே இருந்தேன்? சரி, பால் ஊற்றுகிறேன். அதற்கு பிறகு எனக்கு ஒரு ரோஜா தேவை. இது எல்லாவற்றையும் கருப்பாக வரைய உதவும். அதை நன்றாக கலக்கி அச்சுகளில் ஊற்றுவோம். இப்போது அதை சுட்டு எடுக்க நேரம். நான் அதை வைத்திருக்கிறேன். ஒரு நிமிடம் காத்திருங்கள். உண்மையான சமையல் என்ன என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். எனது பிடித்த அம்மாவிடமிருந்து நான் பெற்ற ஒரு வாம்பயர் சமையல் புத்தகம் உள்ளது. இப்போது சரியான சமையல் முறையை கண்டுபிடிப்போம். சரி, தொடங்குவோம். முட்டைகளை ஒரு கிண்ணத்தில் உடைக்கிறோம். அப்புறம் சரி, முதலில் என் மேக்கப்பை சரி செய்ய போகிறேன். கொஞ்சம் மாவு, பால் மற்றும் சிவப்பு நிறமூச்சு. இதை நன்றாக கலக்குவோம். இதை மிக விரைவாக செய்ய வேண்டும், ஏனெனில் இன்னும் நிறைய செய்ய வேண்டியுள்ளது. விஸ்க் சிறப்பாக வேலை செய்தது. சரி, தொடர்வோம். அதை அச்சில் விட்டு பேக்கிங் செய்ய வைக்கிறேன். வாவ், இது ஒரு வாம்பயர் புத்தகம். இதில் ஏதாவது பயனுள்ளதா? இது மிகவும் சிக்கலானது. நான் இதை எதுவும் புரிந்து கொள்ளவில்லை. நான் இதை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆம், நாங்கள் குறும்பை செய்ய போகிறோம். பின்னர் நான் உப்பும் சர்க்கரையும் சேர்க்க போகிறேன். இப்பொழுது எனது பிடித்த பகுதி என்ன? ஜாம்பி, வாம்பயருக்கு என்ன பிரச்சனை? ஓ, என் கடவுளே! ஹோலி மோலி, எனக்கு தெரியவில்லை. உன்னை என்ன செய்ய சொல்கிறாய்? சரி, அதை கட்டிவிடு. நீ என்ன செய்தாய்? என்னை அவிழ்த்து விடு. இதை யார் செய்தது? இப்போது யாருடைய இரத்தத்தை நான் குடிக்கிறேன்? சரி, நான் சமைப்பதை தொடர்கிறேன். கேக்கின் மேல் கிரீம் வைக்கலாம். ஓ, மன்னிக்கவும். நான் சுவைக்கலாமா? நான் பணம் கொடுக்கிறேன். இல்ல, வெறும் $1. இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். இது நல்லதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த ஜாம்பிகள் ஸ்ட்ராபெரி சுவை ரத்தம் என் கேக்கிற்கு சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மற்றும் ஒரு சிறிய துளை. இது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. மற்றும் கேக்கின் மேல் முழுவதும் ஊற்றுகிறேன். அந்த இரத்தம் சொட்டுவது, ஓ, அது அற்புதமாக இருக்கிறது. சிறிது அலங்காரம் போடுவோம். என் அழகான வவ்வால் கேக் தயாராக உள்ளது. இது மிகவும் அருவருப்பாக உள்ளது. நான் உங்களுக்கு ஒரு பயங்கரமாக அற்புதமான கேக் காட்டப் போகிறேன். கருப்பு கேக்குகள் உண்மையில் ருசிகரமாக உள்ளன. எனக்கு சில கிரீம் கிடைத்தது. நான் அதை ஸ்பேடுலாவால் சமமாக்க போகிறேன். எனக்கு சில எலும்புகள் தேவை. ஆம், அவை என் கைப்பையில் உள்ளன. அருமை. ஆஹா, என்ன அற்புதமான மனம். எலும்புகளை அடுக்குகிறேன். இரண்டாவது அடுக்கு சிலந்திகளை கொண்டிருக்கும். மான்ட்ரா படுக்கையின் கீழே இருக்கும் ஒரு பிசாசை போல இருக்கும். என் அற்புதமான கேக் தயாராக உள்ளது. எங்கே எலும்பு? ஜாம்பி, நான் உன்னிடம் பைரானாக்களை விடுவிக்கிறேன். எனக்கு எலும்பு கொடு. அருவருப்பானது. ஹோப்ஸ், நான் அந்த எலும்பை குழந்தையின் கேக்கில் எப்படி வைக்கப் போகிறேன்? அம்மா, சரி, அவ கவனிக்க மாட்டாளா? கேக்குகள் தயார், அதனால் சுவைக்க தொடங்கலாம். ஜாம்பி, நீ எதுவும் செய்யலையா? ஓ, இல்ல, காத்துரு, நான் எல்லாத்தையும் செய்வேன். நான் அதை சேர்த்துட்டு நான் உலர்ந்த ரொட்டி. சிறிது இதை சேர்த்து.
ஓ ஆமாம். ஓ கொஞ்சம் சர்ப். நான் முடியும் என்று நினைக்கிறேன். ஆம், இது உண்மையில் தயாராக இருக்கிறது என்று நினைக்கிறேன். வாங்க. ஆஹா, கேக்குகள் தயார். ஓ, அது என்ன? ஓ, அதை சாப்பிட விரும்பவில்லை. ஆனால் நான் அதை முயற்சிக்க வேண்டும். இதை சாப்பிட்ட பிறகு நான் ஜாம்பி ஆகிவிடக் கூடாது என்று நம்புகிறேன். ஒரு கடி. ஹே யூ, இல்லை இல்லை இல்லை, நான் முடியாது. ஓ இல்லை. அடுத்தது. ஓ இல்லை. இந்த குக்கி ஏன் இவ்வளவு பிசுபிசுப்பாக இருக்கிறது? ஓ, நான் முடியாது. இந்த சிவப்பு கேட்க முயற்சிக்கிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. அத பாருங்கள், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. சரி, இது நிச்சயமாக வெற்றியாளர். ஓஹோ, இல்லை மகனே. ஓ, இப்போது சிறிய பிரிட்னி என்ன விரும்புவாள்? எனக்கு ஒரு மில்க் ஷேக் வேண்டும். இது ஒரு சுலபமான விஷயம். நான் இதை பற்றி யோசிக்க வேண்டும். ஓ, நான் யோசிக்க முடியவில்லை. ஓ, எனவே நான் பசிக்கிறேன். என் பாலை தொட வேண்டாம். என்னிடமிருந்து ஒரு மிகவும் சுவையான மில்க் ஷேக் செய்முறை பிளெண்டரில் பால், பின்னர் சாக்லேட் ஐஸ்கிரீம் மற்றும் நிறத்திற்காக சில ஆக்டிவேட்டட் சார்கோல் மாத்திரைகள். ஆம், இவை நசுக்கப்பட வேண்டும். இதை செய்யலாம். என்ன? மற்றும் மீதமுள்ள கலவையில் இதை சேர்ப்போம். அருமை. இப்போது இதை கலக்குவோம். ஜாம்பி, வெளியே போ. நான் ஏற்கனவே ஒரு பேனத்தை தயாரித்து விட்டேன். அதில் ஊற்றி மேலே கொஞ்சம் விப்ட் கிரீம், ஸ்ட்ரா மணின் கொஞ்சம் லிகரிஸ் வைக்கிறேன். இது என் காக்டெயிலுக்கு சரியானது. சுவையை அதிகரிக்க சில ஸ்ட்ராபெரி சிரப். முடிந்தது. என்னை வாழ்த்துங்கள். நான் ஒரு மேதை. என் காக்டெயில் கண்டிப்பாக சிறந்ததாக இருக்கும். நாங்கள் சாக்லேட் சீரப் சேர்ப்போம் மற்றும் என் பிடித்த கண்ணாடியை அதில் மூழ்கடிப்போம். அதை பாருங்கள். ஆமாம், சரி. இரத்தம் போல சிரப் சொட்டுவது பாருங்கள். இப்போது ஸ்மூத்தி செய்வதற்கு போகலாம். நாம் சில தர்பூசணியை பிளெண்டரில் போடுவோம் மற்றும் சில சிவப்பு மிளகாய், தக்காளி கூட தேவையற்றது அல்ல. சரி, இதை கலக்குவோம். அதை எங்க கண்ணாடியில ஊற்றி மேலே சில கிரீம் சேர்க்கவும். கருப்பு நிற ஸ்பிரிங்கிள்ஸ் எப்போதும் அதிகமாக இருக்காது. இந்த ஜெல்லி படுக்கை மிகவும் அழகாக இருக்கிறது. அதை கண்ணாடிக்குள் அனுப்புவோம். மற்றும் ஒரு ஸ்ட்ரா. சரியான வாம்பயர் காக்டெயில் தயாராக உள்ளது. என்ன சொல்கிறீர்கள்? ஜாம்பி, வாருங்கள். ஓ ஓ சரி, இது எப்படி திறக்கிறது? சரி, இதை இல்லாமலே நான் மேலாண்மை செய்ய முடியும். எனக்கு தேவையானது ஒரு கண்ணாடி மற்றும் சில ஸ்ப்ரைட். அட, அத பாருங்கள். அதை ஊற்றுவோம். சரி, தவறவிடக்கூடாது. இப்போது ஒரு ஸ்கூப் பச்சை ஐஸ்கிரீம். உள்ள போ. சரியானது. இப்போது நான் சில ஸ்ட்ராபெரி சிரப் பயன்படுத்த போகிறேன். ஏன் என்று தெரியவில்லை, ஆனால் பரவாயில்லை. மார்மலேட் மூளைகள் மிகவும் சுவையாக இருக்கின்றன, ஆனால் உண்மையான தேநீர் சிறந்தது. ஒரு ஸ்ட்ரா மற்றும் நாங்கள் அதை சில புழுக்களால் அலங்கரிக்க போகிறோம். அப்படியா? எல்லாரும் தயாரா? போகலாம். வாங்க. வாவ், எல்லா காக்டெயில்களும் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கின்றன. நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். இது ருசியாக இருக்கிறது. அரிச்சியமாக என்ன இருக்கிறது இங்கே? இது கருப்பா? அருவருப்பு. பிளே, நான் அதை கஷ்டமாக விழுங்கினேன். இல்லை இல்லை, இது கண்டிப்பாக இல்லை. வாவ், இது மிகவும் பெரியதும் கனமானதுமாக இருக்கிறது. நான் நம்புகிறேன் இது உண்மையில் நல்லதாக இருக்கும். ஏய், இது அருவருப்பாக இருக்கிறது. சரி, ஜாம்பி வெற்றி பெறுகிறது. இல்லை, என்ன? அவள் என்னை தேர்ந்தெடுத்தாள். என்னை. ஓ, வா. வருமா? காத்திரு. இது டோரிடேஸ் தானா? அப்பா, அப்படி ஒரு கேக் இருக்கு. இந்த கருப்பு கிண்டர் சர்ப்ரைஸ் ஆர்வம் ஊட்டும். இதை தொடங்குறேன்.
மைலி எனக்கு என்ன? நானும் கூட மக்காரூன் கேக்குகள் மற்றும் பெரிய மஞ்சள் கிண்டர் சர்ப்ரைஸ் கொண்டிருக்கிறேன். நானும் கிண்டர் மூலமே தொடங்க விரும்புகிறேன். பாக்கெட் திறக்க. ஓ, இது மிகவும் மஞ்சள் மற்றும் பெரியதாக இருக்கிறது. இப்போது ஒரு முட்டையை உடைத்து உள்ளே என்ன இருக்கிறது என்பதை கண்டறிய விரும்புகிறேன். நம்ப முடியல. அற்புதமான இளந்தினி வண்ண உடையில் என்ன அழகான பார்பி. சூப்பர். நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். பார்பி என்னிடம் இருந்தால் பரவாயில்ல. நான் விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமை. ஓ, எனக்கும் ஒரு பார்பி கிடைச்சது. அருமையானது. அவளுக்கு கருப்பு ஆடை இருக்கிறது. அது எனக்காகவும் வேண்டும். நான் என் பொம்மையை கேக்கின் மேல் வைக்க போறேன். ஹே மைலி, நிமிஷம். நான் மேலே இருக்க போகிறேன். உங்கள் கருப்பு பார்பி இந்த கேக்கின் மேல் இருக்கும் என்று நீங்கள் கனவிலும் நினைக்க கூடாது. என்ன முடியாது? என்ன அத பாருங்கள். வரவேற்கிறது. இது குளிராக இருக்கிறது. இப்போது நிச்சயமாக இந்த பொம்மையை கேக்கின் மேல் வைக்கலாம். ஆச்சரியம். சரி, இப்ப நான் கேக்க வேற ஏதோ ஒன்னால் அலங்கரிக்கணும். இருந்தா கருப்பு சாக்லேட் அல்லது டோரிட்டோஸ். ஓ, என்னிடம் ஒரு யோசனை வந்துள்ளது. நான் பேஸ்ட்ரி பையை எடுப்பேன். நான் கிண்டர் சாக்லேட்டின் அனைத்து துண்டுகளையும் அதில் வைப்பேன். சூப்பர். இப்போது நான் மிக வெப்பமான டோரிட்டோஸை முயற்சி செய்வேன். ஆம், இதுவை பண்ணி விளையாட்டாக இருக்க வேண்டாம். ஓ, ஆனால் இது கண்டிப்பாக என் சாக்லேட்டை உருக்கப் போகிறது. யூஹூ, இது வேலை செய்துவிட்டது. அத பாருங்கள். இந்த முறையில நான் எப்போதும் சாக்லேட்டை உருக்க விரும்புகிறேன். என்ன அடுத்து? மைலி, நீங்க கூட இதை செய்ய முடியுமா? தயவு செய்து எனக்கு செய்ய முடியுமா? சரி, வேற ஒரு சிப்செட் முயற்சிக்கலாம். நான் தயாராக இருக்க வேண்டும். எவ்வளவு சூடு! இதை நான் என்னவோ நானே வைத்துக் கொள்ள முடியவில்லை. வாவ், நான் பயந்தே போயிட்டேன். இது வேலை செய்து விட்டதே. நன்றி டீனா, நீங்கள் சிறந்தவர். இப்போது நான் கேக்கை குளிர்ச்சியான சாக்லேட் கிரீமால் அலங்கரிக்க முடியும். இது அற்புதமாக இருக்கிறது. நீங்கள் கேக் மிக ருசியதும் மிக சுவையானதும் இருக்கும். அது சரி, நான் அத்துடன் எங்கள் பொம்மையின் உடைகளை துஷ்டிப்படுத்தியோமா? பாருங்கள், மிகவும் நல்லது. இப்போ நான் இதை முன்காரூன்களால் அலங்கரிக்க போகிறேன். அப்படிதான். சூப்பர். இத வெப்பமான டோரிடோஸால் அலங்கரிக்கணும். சரி, அவ அழகா இருப்பின்றாலும் சுவை மோசம்தான். இத பத்தி என்ன சொல்ற மைலி? எனக்கு தோன்றது மிக அருமை. வாவ், நச்சப்புடைய இனிப்புகள் கிடைத்திருக்கின்றன. வாவ், ஓரியோ, கோக் M&M ஐஸ் இருக்கின்றன. என்னிடம் எல்லாம் இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ளது. இதை பிடிக்க நேரத்தில் முயற்சிக்க விரும்புகிறேன். இந்த இளஞ்சிவப்பு மார்ஷ்மெல்லோக்களை பாருங்கள். எந்த அருமையான இதயம். அருமை. நான் அவற்றை கேக்கும் மேல் வைக்கும். அழகு. சில்லென்று நான் ஓரியோவை தொடங்குகிறேன். இது ரொம்ப சுவையா தெரியுது. ஒரு இறைச்சியை முயற்சி செய்யலாம். மிகவும் ரசமானது. எனக்கிடத்தில் கருப்பு M&Mஸும் உள்ளன. எனக்கு ஒரு மிக சிறந்த யோசனை வந்தது. கருப்பு கண்டிகளை எடுத்துக்கொண்டு அவற்றை ஓரியோஸின் மையத்தில் ஒட்டுவேன். பின்னர் அவற்றை கேக்கில் ஒட்டுவேன். அவை கண்களாக இருக்கும். இது நகைச்சுவையாக இருக்கிறதா என்ன? எனக்கு பிடிக்கும். கேக் முழுவதும் ஓரியோ கண்களில் இருக்க வேண்டும். அப்படி மைலி, என்ன பூ செய்ய போகிறேன். எனக்கு தெரிந்திருக்கும் ஒரு யோசனை. எனது கேக்கை பாக்கி குச்சிகளால் அலங்கரிக்க விரும்புகிறேன். இது ஸ்ட்ராபெரி போல மிக சுவையாக இருக்கும். மேலும் அவை கண்டிப்பாக சுவையாக இருக்கும். இப்போது அதை கேக்கில் ஒட்டுங்கள். ஓ, அருமை. எனக்கு ஒரு தின்றக்கூடிய வேலி உள்ளது. இப்போது அந்த இனிய வேலிக்கு ஜெல்லி ரிப்பன்களை சேர். அவையும் மிகவும் ருசியானவை. மார்மலி மட்டும். ஓ சரி, அதை சாப்பிட்டு விடு. டினா, இது உன் முறை. நன்றாக. எனக்கு ஒரு வெடிக்கும் பாப்ராக்ஸ் காரமல் உள்ளது. அற்புதமாக. அதை கேக் மீது தூவ விரும்புகிறேன். இப்போது நான் சிறிது முயற்சி செய்ய போகிறேன். ஓ, நான் கிராமல்களை நகர்த்தினேன். இனி தேக்க முடியவில்லை. ஓ, அது பட்டாசு போல இருக்கின்றதா? அழகாக இருக்கிறது. டீனா, நீ உன்னையே தடுக்க வேண்டாம். அது மிகவும் அழகாக இருந்தது. அது வேடிக்கையாக இருந்தது. ஆனால் கேக்கை அலங்கரிக்க நேரமாகிவிட்டது. எனக்கு சில லாலிபாப்ஸ் இருக்கின்றன. என் சின்ன தோட்டத்தை பார்த்துவிடு. இது அழகாக இல்லையா? அருமை அல்லவா? டீனா, உன்னிடம் என்ன உள்ளது? இன்னும் எனக்கிடமே சாக்லேட் சீரப் உள்ளது. முதலில் அதை சுவைக்க விரும்புகிறேன். ஆஹா, இது எவ்வளவு சுவையாக உள்ளது. ஐயோ, மன்னிக்கவும், கொஞ்சம் அதிகமாக எடுத்து விட்டேன். இப்ப யோத்ததான் அந்த அச்சில நிரப்பி அழகான உருவங்களை உருவாக்க போறேன். இது ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. ஓஹோ, இப்ப எல்லாற்றையும் உரைய வைக்க போறேன். ஓ,
அத பாருங்க, அப்படியே குளிரா இருக்குது. விரைவான உரைய வைப்பதற்கான பச்சை நலிகார சமாளிப்பு மிகுந்த அதிசயமா வருது. இங்கே இவைகள் இருக்கின்றன. இதை பாருங்கள், இவை அழகாக இல்லைனா எனக்கு இத்தனை அழகான சாக்லேட் விலங்குகள் கிடைத்தன. அவற்றை கேக்கில் வைப்பதை மட்டுமே எஞ்சி இருக்கிறது. அப்போவே எல்லாம் முடிந்துவிடும். மைலி, நம்ம கேக் 100 மடங்கு அழகாகவும் ருசியாகவும் மாறிவிட்டது. அதிர்ஷ்டமா இல்லை? கேக் மேலும் மேலும் அற்புதமாக பேண்டிக்கிறது. இல்லை என்று சொல்ல முடியுமா? நான் மற்றொரு அடுக்கு தொடங்க ஆவலாக உள்ளேன். இங்கே புதிய பலகாரங்கள் உள்ளன. சூப்பர் உள்ளது. அவற்றில் எனக்கு பிங்க் ஸ்கிட்டில்ஸ், பிங்க் பாப்கார்ன் மற்றும் பிங்க் சாக்லேட் இருக்கின்றது. உன்கிட்ட என்ன இருக்கிறது? எனக்கு கருப்பு மர்மலைட் ஸ்டிக்ஸ் மற்றும் கருப்பு மல்டிசர்ஸ் இருக்கின்றது. இது சூப்பர். இந்த மர்மலைட் மென்மேலும் சுவைக்க விரும்புகிறேன். இது ரொம்ப நல்லது. என்ன பண்டிதர் என்பது எனக்கு தெரியும். எடுத்துக்கொள்ள கத்தரியை தேவைப்படும் மற்றும் இந்த மார்மலேடுகளை வெட்ட போகிறார். என் கேக்கு குளிர்ச்சியாக இருக்க போகுது. எனக்கு இது போதும் என்று நினைக்கிறேன். நீ நோய்டியல் கிராகையை அலங்கரிக்க போகிறோம். பூனையின் முகத்தை அமைக்க விரும்புகிறேன். அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்போது மால்டீசர் இனிப்புகள். இதை பற்றி நான் சிந்திக்கிறேன். ஓ சரி, நான் மால்டீசர்களை எனது டாப் கண் மூலம் குக்கியின் மீது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி யாரும் இதை செய்ததே இல்லை. நாங்கள் துப்பாக்கியால நோக்கி வருகிறோம். ஹாய், இது நல்லா நடந்து வருகிறது. வாவ், இத பாருங்கள், நான் செய்துட்டேன். சீதர்ஸ் கேக். மைலி, இப்போ இவங்க ஷாட்டா. உண்மையா? சிறப்பு. என்னிட ஸ்கிட்டில்ஸ் இருக்கும். யூனிகார்னின் தலை போடணும். எவ்வளவு அழகாக இருக்கிறது. அழகு. இப்போது நான் சுற்றிலும் பாப்கார்ன் வைக்க போகிறேன். ஒரு கேக்ல இது அழகா இருக்கும். பாரு, அதை பாருங்கள், அது பூசிறது. அழகு. என்னாரை கண்ணாடி பக்கம் மிக சூப்பர். ஆனால் உன் பக்கம் மைலி அருமையாக இருக்கிறது. மேலும் எங்கள் பொம்மை மேலிருந்து அற்புதமாக தோன்றுகிறது. ஓ, இந்த பாரு மைலி, எங்கள் பிழிச்சிதவர்களாக இருக்கிறோம். நம்ம கேக்கை அலங்கரிக்க முடிந்தது. நம்ம அதை சூழ்ச்சிக்க வேண்டும். டீனா அந்த பொம்மையையும் மடித்து வைக்க வேண்டும். இதை செய்ய என் கூடுதலாக அனுமதிச்சதற்கு நன்றி. டீனா, இந்த பார்பியை நான் உதைப்பேன். இப்ப நீ ஒரு கேக் துண்ட முயற்சி செய்வோம். வாவ், ரொம்ப சுவையா இருக்குது. ஆஹா, சுவையா இருக்குது. பிங்க் கேக் அற்புதமா இருக்குது. நான் நிறுத்தவே முடியவில்லை. மைலி உணர்வர உண்ணுகிறாள். ஏன் நான் மீண்டும் முயற்சிக்கவில்லை? எனக்கு சந்தோஷமான கேக் உள்ளது. இது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கு. இது மிகவும் ருசியாக இருக்கிறது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்பொழுது 2வது அடுக்கு நேரம் வந்துவிட்டது. முதலாளியில் இது மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறது. மேலும் மிகவும் சுவையாகவும் இருக்கு. மேலும் பல அலங்காரம் மிகவும் நல்லதாய் இருக்கிறது. நிறுத்த முடியலை. டீனா, சீக்கிரம் முயற்சி செய். நிச்சயமாக எவ்வளவு ருசியானது. என்னிடம் இன்னும் அதிகமான ஓரியோஸ் உள்ளது. இது மிகவும் சாக்லேட் போல உள்ளது. மேலும் நச்சோஸ் கூட இருக்கின்றன. இது போன்று முயற்சி செய்க. சரி. ஓ, இதோ இப்போது கூட காரமாகவே உள்ளது. மைலி, நான் கொதித்துக் கொண்டிருக்கிறேன். இல்லை, கேக்கு சேதமடைய கூடாது. நான் அதை செய்து விட்டேன். நன்றி மைலி, நீ எங்கள் கேக்க காப்பாத்தினை. மற்றும் உனக்கு ஒரு மிக சுவையான கேக் இருக்கிறது. சந்தேகமே இல்லை. கடைசி அடுக்கை முயற்சிப்போம். கண்டிப்பாக முயற்சிப்போம். வணக்கம். இது ருசியா தோணுது. குட்டி குச்சி பெருமைப்படுத்துகிறது. ரொம்ப நல்லது. இப்ப கேக் தானே? ஆமா, இது ரொம்ப நல்லது. நானும் அதை வேண்டும். என்னிட்டே சாக்லேட் விலங்குகள் இருக்கின்றன. அவற்றினை முயற்சிப்போம். நல்லதே, எனக்கு பிடிச்சிருக்கிறது. இன்னும் கேக் ஒன்னும் முயற்சிப்போம். எங்கிட்டே ஒரு மிகவும் ருசியான இரத்த கேக்கும் இருக்கிறது. மிக சிறந்தது. பெண்களுக்கு அவர்களின் கேக் கிடைத்ததில் மகிழ்ச்சி. அவர்கள் மிக பெரும் கேக்கை சாப்பிடுவதை கவனியுங்கள். நம்ப முடியாதது. இந்த சவால் முடிந்த பிறகு அவர்கள் நீண்ட காலம் இனிப்புகளை சாப்பிட முடியாது. படிதார்க்க முடியாததல்லவா? வேறு வழி இல்ல. அவர்கள் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டார்கள். இப்பொழுது உங்களிடம் பெரிய வயிறுகள் இருக்கின்றன. நீங்கள் மிகவும் வேடிக்கையானவர்கள் பெண்களே. என்ன? நானும் ஒரு வீடு செய்ய போகிறேன். குப்பையில் சரியான பெட்டியை கண்டுபிடித்தேன். ஓப்ஸ், ஒரு எலி. இது எங்கிருந்து வந்தது? எவ்வளவு அழகாக இருக்கிறது. நீ அதை பயமுறுத்துகிறாய் பிபி. மிகவும் மென்மையானது. நான் உன்னை வைத்துக் கொள்கிறேன்.
ஆனால் இப்போது நீ போக வேண்டும், ஏனெனில் நீ பிபியை பயமுறுத்துகிறாய். இப்போது ஒரு வீடு செய்ய நேரம். நான் ஒரு கத்தியை எடுத்து கார்ட்போர்டில் தேவையான அனைத்து விவரங்களையும் வெட்டுகிறேன். நல்லா இருக்குது. நானும் 3 மாடி மற்றும் ஒரு கூரை அமைப்பேன். இப்போது வீட்டை வண்ணம் பூசுவோம். இது வெள்ளையாக இருக்கும். அல்ல நிறம் எனக்கு உண்மையில் மிகவும் பிடித்திருக்கிறது. கூரையை நோக்கி நகர்கிறேன். மற்ற எல்லா பாகங்களும் வீட்டின். எனது வீடு பிபியின் வீடு போலவே நல்லதாக இருக்கும். ஆனால் இது எதுவும் செலவாகாது. சாமா, என்னிடம் வா. என் வீட்டை இளஞ்சிவப்பு நிறமாக வண்ணம் பூசு. பார்ப்போம். ஓ, என்ன அற்புதமான நிறம்! எவ்வளவு அழகாக இருக்கிறது. அதேதான் நான் விரும்பியது. சரியாக பொருந்துகிறது. இதோ பணம். இப்போது அழகான ஜன்னல் சாளரங்களை சேர்ப்போம். ஒரு பொன் கூரை மற்றும் வீட்டின் மையத்தில் ஒரு கிரீடம். எனக்கு இது பிடிக்கும். வாவ் பிபி, உன் வீடு பிரகாசமாக இருக்கிறது. நானும் வீட்டின் முகப்பை அழகாக மாற்ற விரும்புகிறேன். முதலில் சில சிவப்பு இதயங்களை இணைக்கப் போகிறேன். இது செங்கற்களாக இருக்கும். கூரை பல நிறங்களில் இருக்கும். அருமை. மற்றும் அழகான வில். வாவ், என் அழகான செல்வந்தி பார்பி இந்த வீட்டில் வாழ்வாள். வாவ், இதை பாருங்கள். இது மகிழ்ச்சியாக இருக்கும். சில ஐஸ்கிரீம் வாங்கலாம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். ஓ, இது ஏற்கனவே முடிஞ்சு விட்டது. ஓட்ஸ், ஒரு மரக்குச்சி. அருமை. எனக்கு இது தேவைப்படும். சில நிறங்களை சேர்ப்போம். நான் அதை என் கார்ட்போர்டுக்கு இணைக்கிறேன். வாவ், நமக்கு ஒரு வானவில் தரை கிடைத்து விட்டது. இப்போது சில ஸ்பாஞ்சுகள். நமக்கு ஒரு குளிர்ச்சியான சோஃபா கிடைத்து விட்டது. ஆனால் நான் அதை இப்படி விட முடியாது. நான் என் டி-ஷர்ட்டை தியாகம் செய்து விட்டேன். ஆனால் அது அழகாக தெரிகிறது. என்ன? அது ஒரு சிறந்த யோசனை. மற்றும் என் டி-ஷர்ட்டின் ஒரு சிறிய துண்டு. ஆஹா, ரூபிக்ஸ் கியூப். உண்மையில் இது வாழும் அறையில் ஒரு சிறந்த காபி மேசையாக இருக்கும். ஒரு காக்டஸ், ஒரு சிறிய கம்பளம், சில ஓவியங்கள் மற்றும் அலமாரிகள், பூக்கள், செடிகள், எல்லாவற்றையும் வைப்பது. இது ஏற்கனவே மிகவும் வசதியாக இருக்கிறது. இப்போது சுவர்களை வண்ணமிடுகிறேன். எனக்கு ஒரு கடிகாரம் இருக்கிறது. அதை சுவரில் தொங்கவிடுவேன். இப்போது இது ஒரு கடிகாரம் மற்றும் துணி முள். நான் என் பார்பியின் உடைகளை அவற்றில் போடுவேன். அழகாக இருக்கிறது. எல்லாம் சரியாகவே நடந்தது. பிபி பற்றி என்ன என்ன நீ சொல்வது? வாவ், ஆம், என் பார்பி மிகவும் விலையுயர்ந்த பொருட்களை வைத்திருக்கிறாள். நீ இந்த வடிவமைப்பாளரின் மரச்சாமான்களை பாரு. தங்கம் மற்றும் வைர சாண்டிலியர். சாம், எனக்கு புல்வெளி வேண்டும். இந்த அழகான முற்றத்தையும் வேலியையும் பாருங்கள். ஒரு சிவப்பு கம்பளம். நிச்சயமாக என் பார்வி ஒரு உண்மையான நட்சத்திரமாக இருக்கப் போகிறாள். ஓ ஆம், எனக்கு இது பிடிக்கும். நான் ஒரு வேலையும் செய்ய முடியும்.
அது ஐஸ்கிரீம் குச்சிகளால் செய்யப்படும். அவற்றை ஒட்டி வைத்து முழுவதும் வண்ணம் பூசுவது. என் பார்பி அவளுக்கு அதிக பிரபலமில்லை, ஆனால் அவள் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அடடே, வறுமை. நீங்கள் காத்திருக்கவும், எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நாம் கார்ட்போர்டை எடுக்கலாம், கதவை வெட்டலாம், அதை அறையின் நடுவில் வைக்கிறேன். நாங்கள் அதை பிரிக்கிறோம். அறையின் ஒரு பாதியை மஞ்சளாகவும் மற்றொன்றை இளஞ்சிவப்பு மற்றும் நீலமாகவும் வண்ணம் தீட்டுகிறோம். முடிந்தது. இப்போது நான் என் லெகோவை எடுக்கிறேன். என்ன நான் செய்ய போகிறேன் என்று ஊகிக்கிறீர்களா? 3, 2, 1 ஒரு குளியலறை. அது வேலை செய்தது. சில வாத்துக்களை வைக்கிறேன் மற்றும் ஒரு வாத்து போஸ்டர், ஒரு கழிப்பறை மற்றும் லெகோ மனிதன் காகிதத்தை பிடித்திருக்கிறான், ஒரு துவைப்பொறி, ஒரு துணி கூடை. என் பார்பி இப்போது தனிப்பட்ட குளியலறை கொண்டிருக்கிறாள். அறையின் 2ஆம் பகுதியிற்கு ஏதாவது செய்யலாம். எனக்கு ஏற்கனவே தெரியும். எனக்கு ஒரு செய்தித்தாள் வேண்டும். அழகான புகைப்படங்கள் மற்றும் படங்களை வெட்டிக் கொள்கிறேன். சுவர்களில் ஒட்டுகிறேன். வேலைக்கு போகலாம். ஒரு மென்மையான கம்பளத்தை போடுகிறேன். ஒரு படுக்கையும் படுக்கை மேசையும் வைக்கிறேன். சில அலமாரிகள் தேவை. மேலும் ஏன் ஒரு பால்கனி செய்யக்கூடாது? இது மிகவும் அழகாக இருக்கிறது. அவள் மீண்டும் குப்பையிலிருந்து ஒரு அறையை உருவாக்கினாள். என் பார்பி மிகவும் விலையுயர்ந்த பொருட்கள். ஆனால் எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நீச்சல் குளத்தில் நேராக ஒரு ஸ்லைடு எப்படி? அவள் எழுந்தவுடன் உடனே அங்கே ஸ்லைடு செய்வாள். அது மிகவும் cool. நான் ஒரு ஜீனியஸ். நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். நான் ஒரு சிறிய தூக்கம் போகிறேன். ஆம், எல்லாவற்றையும் முடிக்கவும். மிகவும் சரி மிஸ் பிபி. 3வது மாடியில் ஒரு படுக்கை அறை இருக்கும். ஒரு மோசமில்லை. சரி, 3வது மாடிக்கு செல்வோம். இது மிகவும் வேடிக்கையாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கிறது. இங்கே ஒரு பார்ட்டி அறையும் டிஜேவும் இருக்கும். வாவ், மகிழ்ச்சியாக இருக்கலாம். என் பார்பி நடனமாட விரும்புகிறாள். பார்பி, உங்களுக்கு பார்ட்டி செய்ய விருப்பமா? சரி, நிச்சயமாக நீங்கள் எங்களுடன் சேர்ந்து கொண்டாடலாம். ஒன்றாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஓ, அந்த சத்தம் என்ன? என்ன இல்லாமல் நீங்கள் ஒரு பார்ட்டி நடத்துகிறீங்களா? ஆனால் இது குளிர்ச்சியாக இருக்கிறது. எனக்கு நடனம் பிடிக்கும். மகிழ்ச்சியாக இருக்கலாம். அது நான் பெறலாமா? நன்றி. ஏ, அது ஒரு கற்றாழை தாவரமா? எனக்கு என்ன? ஓ, அதனக்குங்கள். என்னிடம் எதுவும் இல்லை. என்ன இருக்கிறது? நான் இதிலிருந்து ஒரு கடி எடுக்க வேண்டும். யார் முதலில் தொடங்குகிறார்கள்? போலி, செய். என்ன? சரி, இது அதிகமாக முள்ளானதில்லைன்னு நினைக்கிறேன். ஓ ஓ இல்லை, இது முள்ளானது. சரி ஹாலி, கவனம் செலுத்து. இல்லை, நான் முடியாது. புதன்கிழமை. ஆனால் ஏன் நான்? சரி, என் நாக்குக்கு விடை கொடுக்கலாம். ஓ, இது மிகவும் வலிக்கிறது. பாவம் போலி, பாட்டிக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நான் உன் நாக்க ஒரு பாண்டேடு கொண்டு சரி செய்ய போகிறேன். இதை செய்யலாம். எப்படி இருக்கிறது? நல்லதா? ஓ, அருமை. கற்றாழை இன்னும் இங்கேதானா? என்ன ஒரு கனவு. சரி, நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும். நான் ஊசிகளை வெட்டிவிடலாம். நிறைய ஊசிகள் இருக்கின்றன.
அப்போ நம்மால் வேறொரு வழியில் பிரச்சனையை தீர்க்கலாம். கவலைப்படாதீர்கள், நீங்கள் காயமடைய மாட்டீர்கள். நீங்கள் ஒரு காக்டஸ் அல்லாதவரை. போகலாம், நான் தயாராக இருக்கிறேன். மொட்டை அடித்த காக்டஸ். பர்ட்ஸ், அதை நான் கடிக்க முடியும். இல்லை தயவு செய்து காக்டஸ் அம்மாவின் உணவுக்கு சமம், அதனால் அது சரி. நான் செய்துவிட்டேன். கைதட்டலின் அவசியம் இல்லை. சரி. பாட்டி எழுந்துரு. அட, ஓ, யாராவது தூங்குறாங்களா? ஓ, நான் விழித்திருக்கிறேன். சரி. ஓ, அது நாய்க்கு உணவா? அது கார்டுகளுக்கான நேரம். ஓ, போலி, ஏமாற்றுவது தவறு. என்னிடம் எதுவும் இல்ல. என்ன வெட்கம். என்னிடம்? ஓ, நான் அதை நக்க வேண்டுமா? ஓ, நான் அதை கடிக்க வேண்டுமா? அது பயங்கரமாக இருக்கிறது. எனக்கு நாய் உணவு வேண்டாம், அது நாய்களுக்கு. ஓ பாட்டி, ஓ தயவு செய்து. ஓ சரி, நான் அதை விரைவாக முயற்சித்து மறந்து விடுகிறேன். ஓ, அந்த வாசனை மறக்க முடியாதது. பூனை உணவை விட மோசமாக இருக்கிறது. சரி, பாட்டியை நகையாடுவதை நிறுத்துங்கள். பார்ப்போம் பாலி அதை எப்படி சமாளிக்கிறாள். ஓ சரி, நான் முயற்சி செய்கிறேன். ஓ, இதன் வாசனை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. ஓ பாட்டி, நான் வேண்டாமா? ஆஹா, ஒரு கரண்டி. இது சுலபமாக இருக்கும் என்று நினைத்தேன். சரி, முயற்சி செய்கிறேன். எனக்கு பிடித்த ருசியாக இருக்கிறது. அவளுக்கு பிடிக்கிறதா? நான் சரியாக கேட்டேனா? நான் இன்னும் சொல்லுவேன், எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் உணவை ரொட்டியில் பரப்ப போகிறேன். இது ஒரு சுவையான சாண்ட்விச்சாக இருக்கும். இது மிகவும் நல்லது. ஓ ஆம் பாட்டி, நீ எனக்கு இதை தினமும் காலை உணவாக செய்ய முடியுமா? ஓ ஓ, எனக்கு மோசமாக இருக்கிறது. புதன்கிழமை. இப்போது உன் முறை க்ளோஷை திறக்க. பிரச்சனை இல்லை. அது என்ன பொருள்? புதன்கிழமை. இது ஒரு வானவில் கேக். நான் அதை கடிக்க விரும்புகிறேன். ஓ, எனக்கு எதுவும் இல்ல. ஓ சரி, எதுவானாலும். அதை குறிக்கவும். வெறுக்கத்தக்கது. எனக்காக நக்குங்கள். அது எதுவும் இல்லாததை விட நல்லது. நான் முதலில் செல்வேன். பாலி, நான் ஒவ்வொரு துண்டையும் கவனித்து பார்க்கிறேன். கவலைப்படாதே, நான் அதை நக்கி விடுகிறேன். எல்லாவற்றையும் சுற்றிலும். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. பாலி, நிறுத்து. சரி சரி, கொஞ்சம் மட்டுமே மீதம் இருக்கிறது. நீ கடிக்கலாம். ஆஹா, ஒரு பூனை கூட உன்னுடையதை தின்னாது. சரி, இதோ உனக்கு கேக். எப்படி இருக்கிறது? உனக்கு பிடித்திருக்கிறதா? புதன்கிழமை. நீ பைத்தியமாகி விட்டாயா? இதோ. எப்படி உங்களால் முடியும்? நான் உன்னுடன் முடித்து விட்டேன். போலி, அதுவே. அப்போ இது உனக்காக. ஓ ஓ, பெண்களே. ஓ பெண்ணே, இதை நிறுத்து. எனக்கு வாந்தி வரப்போகிறது. சரி, நான் ஒரு நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும். ஆனால் அது என்ன இருக்க முடியும்? சரி போலி, போ. ஓ, அனைவரும் தங்கள் அட்டைகளை தயார் செய்யுங்கள். ஓ, நான் ஒரு கடி எடுக்கிறேன். எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. ஓ, நான் ஒரு லிக் பெறுகிறேன். நல்லதுதான். நான் தொடங்குகிறேன். இல்ல, நீ எல்லாவற்றையும் சாப்பிட போகிற. நான் நக்குவதற்கு எதுவும் வச்சிருக்கல. அது ரொம்ப நல்லது. சாஸ் ருசியாக இருக்கிறது. ஓ ஆம், அடுக்கு அடுத்த அடுக்கு. சரி, நான் முடிச்சிட்டேன். நீ அதை சாப்பிடுவியா பாட்டி? நான் குறைந்தபட்சம் ஒரு சுவை பார்த்து விடுவேன். இது மிகவும் அருவருப்பாக தெரிகிறது. ஹோலி, இது உன் நாக்கு நீரால் மூடப்பட்டுள்ளது. புதன்கிழமை. உனக்கு பாட்டிக்கு எவ்வித இரக்கமும் இல்லை. சரி, கொஞ்சம் மட்டும். அது அருவருப்பாக இருக்கிறது. நான் இனி அதை செய்ய மாட்டேன். ஓ, உனக்கு என்ன வேண்டும்? பர்கரா? சரி. ஆமாம், நான் அதை சாப்பிட விரும்புகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஹூம், என் விரல்களை நக்குகிறேன். நன்றி பாட்டி. அதுல என்ன இருக்கு? ஓ கடவுளே, அது ஒரு ஆக்டோபஸ் தானா? அது உயிரோடு இல்லைன்னு நம்புறேன். ஓ சரி, பார்க்கலாம். என்னிடம் எதுவும் இல்லை. என்ன, ஒரு கடி எடுக்கிறாயா? நீ எனக்காக நக்குவது அதுவும் அதிர்ஷ்டம் இல்லாதது. பாட்டி, கல், காகிதம், கத்தி விளையாடலாமா? யார் தோற்றாலும் முதலில் போக வேண்டும்.
நான் வென்றுவிட்டேன். போய் உன் ஆக்டோபஸை நக்கிவிடு. ஓ, இது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. இது மிகவும் ஒளிரும் மற்றும் பிசுபிசுப்பாக இருக்கிறது. நான் இதை எப்படி நக்குவது? ஓ, ஏதோ பிசுபிசுப்பு. சரி, நான் இந்த பகுதியிலிருந்து தொடங்குகிறேன் என்று நினைக்கிறேன். ஓ, இது அதிகம் தீங்கு இல்லாதது போல தெரிகிறது. ஆனால் இது இன்னும் அருவருப்பாகவே இருக்கிறது. என் நாக்குக்கு எனக்கு வருத்தமாக இருக்கிறது. பாட்டி, நீ கடிக்கலாம். ஓ, ஏற்கனவே நான் தயாராக இல்லை. சரி, நான் விரைவாக செயல்பட வேண்டும். ஓ, இது பயங்கரமாக இருக்கிறது. ஓ, இது ரப்பர் மாதிரி. ஓ ஓ அவன் என்னை தாக்குகிறான். ஓ, பெண்களே, கடல் ராட்சசத்தை என்னிடமிருந்து அகற்றுங்கள். ஓ, இது என் மூளைத்தை சாப்பிடுகிறது. நான் அதை எடுக்கிறேன். ஓப்ஸ், அது வேலை செய்யலை. அம்மா, நீங்க சரி இருக்கீங்களா? உங்க முகத்துக்கு என்னாச்சு? ஓ, என்ன பிரச்சனை? ஓ, என் அழகான முகம் கெட்டு போய் விட்டது.